ஈரோடு நாடக கொட்டகை வழங்கும் ஒரு நடிகரின் வாழ்க்கை. முதல்ல நான் நாடகம் தான் பார்த்தேன், சினிமா பார்த்தது கிடையாது. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா கூட போய் நாடகம் தான் பார்த்தேன். ஏன்னா அவரும் ஒரு நாடக நடிகர். அவரு நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்காரு. அவர் நடிச்ச நாடகம் ஒண்ணு ரொம்ப பிரபலமா போச்சு எங்க ஊர்ல. அதுல அவரு வில்லனா பண்ணியிருந்தாரு. எங்க அப்பா ஒரு பஸ் கண்டக்டர். அவருக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நாடகம் பார்க்க தான் போவாரு. சினிமா பார்க்கலாம் போக மாட்டேன். எந்த நாடகமா இருந்தாலும் கூடவே என்னை கூட்டிட்டு போயிட்டாரு. முதல் தடவை இன்னொரு நாடகத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த நாடகத்துக்கு பேரு எனக்கு மறந்துடுச்சு. ஆனா அது ஒரு புராண நாடகம். அந்த நாடகத்தோட ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இப்படி பாவடியில இருக்கும். அந்த நாடகத்துல நாடக நடிகர் நடிக்கிறது, பேச்சு, டைலாக் டெலிவரி, பாட்டு பாடுவாங்க, மியூசிக், இது எதுவுமே எனக்கு புரியாது. இது எதுவுமே எனக்கு புரியாட்டியும் அவங்க பண்ற எல்லாத்தையும் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஒரு ஆக்டர் வந்து நடிச்சுட்டு இருப்பாங்க, திடீர் லைட் ஆஃப் ஆயிரும். திடீர் லைட் ஆஃப் ஆகி அடுத்த ஆக்டர் வருவாங்க, வேற ஸ்கிரீன். எதுவுமே எனக்கு புரியாது. எங்க அப்பா கிட்ட கேட்பேன், அப்பா எப்படி அதெல்லாம் நடக்குதுன்னு. எங்க அப்பா இதை எதுவுமே ஃபுல்லா சொல்ல மாட்டாரு. அதுல இருந்து ஒவ்வொரு நாடகமா பார்த்துட்டு அப்பதான் தெரிய வருது. அப்பதான் ஸ்டேஜ்ல ஒவ்வொரு சீனுக்கு என்னென்ன ஸ்கர்டன் வேணுமோ, என்னென்ன திரை வேணுமோ அதெல்லாம் ரோல் பண்ணி மேல வச்சிருப்பாங்க. ஒரு சீன் முடிஞ்சோடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த சீன் வரும்போது அதுக்கான ஸ்கிரீனு, அதுக்கான ஆக்டர், அதுக்கான காஸ்டியூம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்துரும். அப்படி பீமான ஒரு நாடகம் பார்த்தேன். வெறும் உடம்பு, ஒரு வேஷ்டி, ஒரே ஒரு அங்கவஸ்திரம், கம்பீரமா வந்து நின்று சாதாரணமா பேசுவார். ரொம்ப சாதாரணமா பேசுவார். அவரோட சத்தம் கடைசி வரைக்கும் கேட்கும். மைக் இல்ல, ஸ்பீக்கர் இல்ல. இது எப்படி? இந்த நாடகத்துல அவரு காட்டுக்கு போவாரு. அவரு அங்க ஒரு பொண்ணை சந்திப்பாரு. அந்த பொண்ணை கையை பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. அவங்க அம்மா வேணாம்பா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணு கையை விட்டு போற தருணத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு பாருங்க. அப்பா அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த பீமனையே ஃபீல் பண்ணி பார்த்த மாதிரி. அதே நாடகத்துல திரௌபதினு ஒரு கேரக்டர், கிரீட வச்சுக்கிட்டு, ஜமிக்கி மாட்டிக்கிட்டு, பிங்க் கலர் சாரி கட்டிட்டு அப்படியே வந்து நின்று அவ்வளவு அற்புதமா பேசுவாங்க. அவங்களோட எக்ஸ்பிரஷன் ஒவ்வொரு ரசியும் அவ்வளவு அற்புதமா இருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமான ஆக்டர், அவ்வளவு பிரம்மாண்டமான ஸ்டேஜ். எங்க ஊர்ல அதிகபட்ச ஜனங்க எல்லாருமே நாடகம் பார்க்க தான் வருவாங்க. அவங்க நாடகம் பார்க்க வரும்போது அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். வீட்டுல இருக்க பிரச்சனை, குடும்பத்துல இருக்க பிரச்சனை, வேலையில இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் மறந்து நாடகம் பார்க்க வரும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா வருவாங்க. எங்க ஊர்ல நாடக நடிகர்களுக்கு தான் முதல் மரியாதை, முக்கியத்துவம் எல்லாமே. சினிமா நடிகர்களா கிடையாது. நான் கூட நினைச்சேன் நடிப்புங்கிறது சாதாரண மேட்ரு, யார் வேணா நடிச்சுட்டு போயிடுறேன். ஆனா நடிப்புங்கிறது சாதாரண மேட்ரா கிடையாது. அது ஒரு மேஜிக். மேஜிக்னா மக்களை ஏமாத்துறது இல்ல, உண்மையா உள்ள உணர்ந்து பண்றது. நெக்ஸ்ட் ஆடிஷன். ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. யாரடித்து நீ அழுதாய் கண்மணியே கண்ணுறங்கா,
என் வேக்கலம்மா ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பார்க்கணும் போல இருக்குமா. வர சொல்லுறியாம்மா? தெரியுங்களா? ஏய் வாடா. இந்த வரவங்க செய்ய ஏய் எத்தனை பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கான் ஜெயிக்கிறதுக்கு, நீ எல்லாம் ஒரு ஆளுண்டு. உனக்கு தங்கச்சி இருக்கு, அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல சம்பளமா பார்த்து வேலைக்கு போவானா? ஏண்டா நீ தான் நல்லா படிச்சிருக்க, வேணா வேற ஏதாவது கோர்ஸ் முடிச்சிட்டு நல்ல வேலைக்கு போலாம்ல. இந்த சினிமா கினிமால நிரந்தரம்லடா. ஏய் கோடிக்கணக்கான பேர் முயற்சி பண்றாங்க, அதுல 2 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. அந்த 2 பேர்ல நீ ஒருத்தனா? நீ ஒருத்தனா? இப்போதைக்கு நம்ம நல்ல பையன் தான், ஆனா அங்க போனா கெட்டு குட்டி செவல போயிடுவான். எனக்கு ஏதோ மூச்சு நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? கண்ணாடி பண்ணனே பண்ண கவுரு. நீ எல்லாம் போய் என்னதான் பண்ண போற? ஆமாண்டா, வாய்ப்பே இல்ல. டேய் இப்போ போட்டது பாத்தியா எப்படி பெருத்து போய் கிடக்குது. சினிமால நடிக்கணும்னா பல கட்சிலடா கட்சி. ஏய் உனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய ஆளு தெரியும். நானே இல்ல. முதல்ல குடும்பத்தை பார்க்க வெளிய போறேன். ஆமாண்டா, அதான் முக்கியம். ஏய் முதல்ல ஊருக்கு போயிட்டு உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு விவசாயம் ஏதோ பாருங்க, அதை விட்டுட்டு சினிமா கினிமா நடந்துக்கிட்டு. டேய் இந்த கண்ணு பாத்தீங்களா? நீ அவ்வளவு சின்னது கண்ணு. சினிமா நடிக்கணும்னா நல்ல பவர்ஃபுல்லான கண்ணு வேணும்டா. ஏய் இவரே இப்படி போயிட்டுனா கடைசி காலத்துல பவுடர் தீக்கி கட்டி கட்டிதான். ஏய் நேத்து இவன் ஜாதகத்தை பார்த்தோம், நேரம் சரியில்லையா? ஜோசிகார சொன்னான்டா. ஏய் இந்த சினிமா கினிமா நடக்கறவன்ல ஒழுங்கா உன் குடும்பத்தை பார்க்கற வெளிய பாறா. உங்க அப்பா ஒண்ணும் பெரிய ப்ரொடியூசர்லாம் கிடையாது, வாயரா என்ன பட்டமத்து எனக்கு சொல்லுங்கம்மா. என்ன இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, ஏதாவது பேச வேண்டியதானே? இந்த ஆடுதல நல்ல சொன்னா எவன் கேக்குறான்? என்னையா தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? எனக்கு என்ன வேணும் வேணும்னு உங்களுக்கு எப்படியா தெரியும்? எனக்கு இதான் தெரியும், என்னால பண்ண முடியும்னு தோணுது, நான் இதான் பண்ணுவேன். பெண்ணையா பெண்ண என்னால நடிக்க முடியாது அப்படிதானே? அவ்வளவுதானே? தெருக்கூத்து நடிக்கிறதெல்லாம் நடிக்கணும் இல்ல அப்படிதானே? நான் நடிப்பேன் தெருக்கூத்து, நான் நடிப்பையா? ஆமாம்மா, எனக்கு பிடிச்சிருக்கு. என்னமோ நினைச்சேன், இவங்க எல்லாம் வந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நல்லது யோசிக்கிறாங்க, நல்லது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கத்தி கூச்சல் போடுவீங்க, இது நடக்காது அதை நடக்காது, இதை பண்ணு அதை பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டீங்க அப்படிதானே? ஏன் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டீங்க? என்னால யோசிக்க முடியுமா? ஆமா, என்னால யோசிக்க முடியும். நான் தெருக்கூத்து மட்டும்தான் பண்ணுவேன், அதான் என் வாழ்க்கை. அம்மா, தெருக்கூத்து வந்து நம் தமிழ்நாட்டோட ட்ரெடிஷன் தியேட்டர்மா. தெருக்கூத்த வெளிநாட்டுல கொண்டாடுறாங்க, அது ஒண்ணு சும்மா இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி. அதை நடிகை ஒர்க் பண்றா தெரியுமா? 10 கிலோ வெயிட் போட்டு நைட்டு கட்டினாங்கன்னா பகல் வரைக்கும் ஆடுறாங்கம்மா. அவனே மேக்கப் போட்டுக்கிறான், அவனே காஸ்டியூம் போட்டுக்கிறான், அவனே தாளக்கறி வாசிக்கிறான். அது ஒன்றும் சும்மா இல்லை. பல மக்களுக்கு முன்னாடி தன்னோட குரல் மூலமாவோ உடல் மூலமாவோ நடிக்கிறாமா. எனக்கு இது பண்ண தோணுது, நான் பண்ணுவேன். யாரு இவங்கெல்லாம் வந்து என்ன வந்து சொல்றீங்க? அது இது போல கதையெல்லாம் ஒருத்த அட்வைஸ் பண்ணா
உடனே கேட்குமா? கேட்கலாம். ஆனா அதுக்கு எனக்கு ஏத்துக்கிற விஷயமா இருந்தாலும் கேட்கலாம். எல்லா விஷயத்தாலும் என்னால கேட்க முடியாது. எனக்கு எது உடன்பாடு இருக்கோ அதான் கேட்பேன். நடிப்புமா எல்லாரும் என்னமா சொல்றாங்க? ஏன் உன் பையன் போய் 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 தெருவு தாடிட்டு இருக்காரு? அவங்களுக்கு என்னங்க, நான் ஒரு நல்ல வேலையில இருக்கணும். ஏங்க மொத்த டிப்டாப்பா பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஏசி காத்துல வேலை செஞ்சா அவன் நல்ல வேலையில இருக்கான்னு அர்த்தமா? அர்த்தமா இருக்கு. ஏன் கடையிலேயே நம்பிட்டு இருக்கிற நாங்க இது நல்ல வேலை இல்லையா? அம்மா இதுவும் நல்ல வேலைமா. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம மக்களுக்காக உழைக்கிறோமே, இது ஒரு நல்ல வேலைமா. எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது பண்ணும்போது என்னோட வாழ்க்கையை தவிர எல்லாரோட வாழ்க்கையை நான் வாழ்ந்து பாக்குறேமா. எனக்கு பிடிச்சிருக்குமா. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க வேலை இருக்கிறவன்னா வழிகாட்டி, நம்மளும் அதே வழியில போகணும். ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்கவே மாட்டாங்க. உன்னை நீ மாத்திக்கிட்டா ஏத்துக்கவே மாட்டாங்க. உடனே கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களால அது ஜீரணிக்கவே முடியாது. அவங்க சட்டத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும். தப்பி தவறி மீறிட்டோம் இந்த மாதிரி கலையோட மதிப்புல அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, தெரியவே தெரியாதுமா. எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் தலையிடுவாங்க. தலையிடுறது மட்டும் இல்லாம விஷயங்களை தீர்மானிச்சிருவாங்க, அவ்வளவுதான். ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க, பார்க்கவும் முடியாது, பார்க்கவும் மாட்டாங்க. நடிக்கணும், தெருக்கூத்துல நடிப்பேன், நாடகத்தில் நடிப்பேன், சினிமாவில் நடிப்பேன். நான் எல்லாத்துலயும் நடிப்பேமா. அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் இந்த படிப்பு, கல்யாணம், லொட்டு லொசுக்கு இதெல்லாம் தான். அவங்களோட எண்ணத்தை நம்ம அப்பா அம்மா அப்படியே திணிச்சிருவாங்க. அப்புறம் இது எல்லாத்துலயும் மோகம் நினைப்பாங்க. இன்னொருத்த கூட வச்சு பேசுவாங்க, அவளை எவ்வளவு சம்பாதிக்கலாம் பாரு, அவன் எவ்வளவு சம்பாதிக்கலாம் பாரு. அப்படியே படிக்கிறோமா, படிக்கிறேன்னு சொல்லல, அதே நேரத்துல நான் தெருக்கூத்து பண்ணுவேன். அதான் என் வாழ்க்கை, புரியுதா? அடுத்த மாசம் எனக்கு நாடகம் ஒண்ணு இருக்கு. அதுல எனக்கு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்கம்மா. நான் போகணும், நான் போவேம்மா. அதுக்குள்ள அந்த கை சரியாயிடும், நான் போவேம்மா. இந்த சொந்தக்காரியோட குடி வந்துடாரா, ஃப்ரெண்ட்ஸோட மாதான் நடி வேணாம், போ சொல்லு. வேணவே வேணாம்மா, எனக்கு நீ மட்டுமே போதுமா. யாரு வேணாம்மா, எனக்கு நீ மட்டுமே போதுமா, எனக்கு நீ மட்டுமே போதுமா. நெக்ஸ்ட் ஆடிஷன். நான் இந்த ஊரை விட்டு ஓடப்பார். இந்த ஊரு, இந்த உறவு, சொந்தம், பந்தம், அம்மா, அப்பா, அக்கா, அக்கா பொண்ணுங்க, சித்தி, சித்தப்பா, ஆமா எல்லாத்தையும் விட்டு போக பாரு. நான் ஒரு நாள் என் வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு பூட்டிருந்துச்சு, சாவி பாட்டிட்டு இருக்கணும். அவங்க பக்கத்துல இருக்க கல்யாணத்துக்கு போயிருக்காங்க சொன்னாங்க. சரின்னு நானும் சாவி வாங்க போனேன். அங்க நான் என்ன பார்த்தனோ அது என் மனசை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. கல்யாண வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனா என் பாட்டி மட்டும் ஒரு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்ட எச்செல்லாம் எடுத்துக்கிட்டும் டேபிள் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னால அதை பார்க்க முடியல. ஃபங்க்ஷன் முடிஞ்சு மிச்ச சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதையும் வாங்கி ஒரு ஓரமா நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவங்க என் பேச்ச சுத்தமா கேட்கல. நான் இனி இந்த கிராமத்துல வாழ விரும்பல. நான் சென்னைக்கு போறேன். சென்னைக்கு போய் சினிமாவில் நடிக்க போறேன். சினிமாவில் நடிச்சு பெரிய ஆளாக போறேன். இந்த கிராமத்துல இருந்து நான் எதையும் எடுத்துட்டு போக விரும்புறேன். என்னால என் பரிசு எடுத்துட்டு போக முடியும், நான் எதையும் எடுத்துட்டு போக முடியாது. நான் போட்டுக்க துணி மட்டும் எனக்கு போதும். என்னால வேலை செய்ய முடியும், நடிக்க முடியும்,
ஏன் எங்க அப்பா அம்மா என்னையா எதுவும் இல்லாம வாழ கத்து கொடுத்துருக்காங்க. அதனாலயே நான் இங்க இருந்து ஓடி போக போறேன் சென்னைக்கு. யாருக்கிட்டையும் லிஃப்ட் கூட கேட்க மாட்டேன். நான் இங்க இருந்து ஓடி போக முடியும்னா கண்டிப்பா எந்த சூழ்நிலையால சமாளிக்க முடியும். நான் ஓடி போறேன். ஆனா எங்க அப்பா அம்மா தேடினாங்கன்னா இல்ல தேட மாட்டாங்க. நான் தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன்ல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நான் என்ன பண்றேன் எங்க இருக்குன்னு எல்லாம் தெரியும். கவலைப்படாதீங்கம்மா. உன் பையன் தண்ணி அடிக்க மாட்டான், சிகரெட் அடிக்க மாட்டான், குளி போட மாட்டான், கஞ்சா அடிக்க மாட்டான், வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்லைம்மா. இப்படிதான் நான் எப்பவும் இருப்பேன். என்னை நம்புங்கம்மா. கொஞ்சம் வருஷம் என்னை மறந்துருங்கம்மா. ஆனா நான் இதுக்கு முன்னாடி சென்னைக்கு போனதே இல்லை. சென்னை எப்படி இருக்கும் கூட தெரியாது. என் வயசு பசங்கள்லாம் மூட்டை தூக்கிட்டோம் போலி பண்ணைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா எனக்குள்ள நான் ஒண்ணு சொல்லிப்பேன், உன்னால ஒண்ணு பண்ண முடியும்னா அது வேற யாராலையும் பண்ண முடியும். கண்டிப்பா உன்னால முடியும். நீ யார் பேச்சையும் கேட்காத. உன் ஆள் மனசுல என்ன தோணுதோ அதை நீ பண்ணு. இங்க நான் இந்த கிராமத்துல வாழ்ந்தா இவங்கள மாதிரி 100 இருந்துட்டு போயிடும். நான் ஜெயிப்பேன். நிச்சயமா நான் ஜெயிப்பேன். கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். என்ன 1 வருஷமோ 2 வருஷமோ நிச்சயம் நான் ஜெயிப்பேன். Next audition. எப்ப திரும்ப வரும்? டேய் செக் ப்ராப்பர்ட்டில எவன்டா டயலாக் கொடுத்தது? சலா நீ எப்ப செல்ல திரும்ப வர போற? தம்பி என்ன பண்ற? என்ன எழுதுற? ஏய் ஒழுங்கா எழுதுடா. இங்க பாரு அடுத்த உடனே கேமரால பாக்குற. புரியுதா? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி பண்ணு. No? No. நீ பிரச்சனை திரும்ப வர போற. ஏய் வரம்போ அண்ணா இது ஒரு சின்ன சீனு. இதை உன்னால உருப்படியா பண்ண முடியாதா? ஏய் இந்த சீனை பண்றதுக்கு வெளியே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களா தெரியுமா உனக்கு? என்ன பண்ற? ஒழுங்கா பண்ணியா? பண்ணுப்பா. சலா நீ எப்ப செல்ல திரும்ப வர போற? டேய் என்ன பண்ற? என்ன பண்ற? இங்க என்ன இருக்குற? கற்பனை பண்ணிக்கடா. எப்படி பண்ணுது தெரியுமா? டேய் ரொமான்டிக்கா பண்றா. சீக்கிரம் பண்ணு. செல்லா செல்லா நீ எப்ப செல்லா திரும்ப வர போற? என்ன பண்ற? இந்த பாரு, நீ அடிக்கடி இந்த ஆபீஸ் வந்து போனாலும் வேலை வாங்கி கொடுத்த. ஒழுங்கு மரியாதை பண்ணிடு. என்ன செல்லம் நீ எப்ப திரும்பி வர? தானே செல்லம் நீ எப்ப திரும்பி வர போற? செல்லம் நீ எப்ப திரும்பி வர போற? செல்லம் நீ எப்ப திரும்பி வர போற? என்ன டயலாக் பண்ணியா? ஒரு தொலை செல்லம் எப்ப திரும்ப வர போற? யோ என்ன பண்ற? என்ன பண்ற? டேய் இந்த கண்ணாடி சுத்திக்கு போறே. ஓ யார் யாரை கூட்டு வந்தது? யார் கூட்டு வந்தது? தூக்கி வெளிய போறீங்க. நீ எப்ப செல்ல திரும்ப வர போற? செல்லம் நீ எப்ப செல்லம் திரும்பி வருவ?
நீ எப்பதான் திரும்பி வருவ? செல்லம் எப்ப திரும்ப? செல்லம் எப்ப திரும்ப? செல்லம் செல்லம் நீ எப்ப செல்லம் திரும்ப வருவ? என்ன பேச? என்ன பேச? என்னமோ சோத்துற மாதிரி பேச? நடிகனா டைலாக் டெப்த் இருக்கணும். புரியுதா? பேச. யோ பாரு நல்லா உணர்ந்து பண்ணு நல்லா ஃபீல் பண்ணு நல்லா பண்ணா என்ன பண்றீங்க என்னத்த சார் உணர்ந்து பேசுறது? என்னத்த உணர்ந்து பேசுறது? என்ன சார் டைலாக் கொடுத்தீங்க? என்ன டைலாக் கொடுத்தீங்க? செல்லம் நீ எப்ப திரும்ப வர போற? அதானே சார்? இதை நான் பல மாடுலேஷன் பேசி காமிச்சேன். சிரிச்சிட்டு பண்ண சொன்னீங்க, சிரிச்சிட்டு பண்ணி காமிச்சேன். சிரிக்காம பண்ண சொன்னீங்க, சிரிக்காம பண்ணி காமிச்சேன். அழுதுட்டு கூட பண்ணி காமிச்சேன். இது எதுலையுமே உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா என்ன சார்? ஏன் சார்? ஒரு பெரிய நடிகா அவங்ககிட்ட இப்படி சொல்லிட்டு இருப்பீங்களா என்ன? சரிங்க சார், சரிங்க சார் அப்படின்னு மண்டையாட்டி போக மாட்டீங்க. அவன் சொல்லுவான் நான் இதை விட கொஞ்சம் பெட்டரா பண்றேன் சார், இன்னும் நல்லா பண்றேன் சார் அப்படின்ட்டு. அது ஏன் ஒரு பெரிய நடிகனோட பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூடு எல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? எனக்குன்னு ஒரு தனி ஆட்டிடியூட் இருக்கு, எனக்குன்னு ஒரு தனி பாடி லாங்குவேஜ் இருக்கு. அதையே யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க சார். அதை கூட விட்டுருங்க சார். செல்லம் எப்ப திரும்ப வர போற டைலாக் சொன்னீங்கல்ல, இந்த செல்லம் எனக்கு யாரு சார்? அவன் என் காதலியா இல்லை என் பொண்டாட்டியா? யாரு சார் அவன் எனக்கு? இது எதையும் சொல்ல மாட்டீங்க. செல்லத்தை கூட விடுங்க சார். நான் யாரு சார்? முதல்ல இந்த சீனோட மூடு என்ன சார்? என் கேரக்டர் ஒன்னையும் சொல்ல மாட்டீங்க. இந்த செல்லம் எப்ப திரும்ப வர போற இதை மட்டும் சொல்லணும். ஆனா எது பண்ணாலும் உங்களுக்கு திருப்தி இல்லை, அப்படித்தானே? முதல்ல ஒரு நடிகன் கிட்ட எப்படி வேலையை வாங்கணும்னு கத்துக்குங்க சார். நீங்க எல்லாம் டைரக்டர் சார். ப்ரொடியூசர்ட்ட காத்தோட காத்தா கதை சொல்லி அப்படியே ஓகே பண்ணிட்டு படம் சைன் பண்ணிட்டு போயிடுவீங்க. நான் அப்படி இல்லை சார். நான் நடிகன். ஒரு வாய்ப்பை வாங்குறதுக்காக எவ்வளவு போராடணும் தெரியுமா? சரி சார், இவ்வளவு சொல்றீங்களா சார்? நீங்க முதல்ல ஒரு நடிச்சு காட்டுங்க சார். நீங்க யாரோ ஒருத்தர் நடிச்சு காட்டுங்க சார். நடிச்சு காட்டுங்க சார். வாய்ப்பை வாங்குறதுக்காக எவ்வளவு நாள் உங்க ஆபீஸுக்கு ஏறி ஏறி இறங்கி இருப்ப தெரியுமா சார்? ஒரு நாள் உங்க ஆபீஸ்ல இருந்து காலையில் 8 மணிக்கெல்லாம் வர சொன்னாங்க. நான் 7 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். மணி 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு, 12 மணி ஆச்சு சார். பசிக்குதே போய் சாப்பிட்டு வரலாமான்னு கேட்டேன். அதையும் டைரக்டர்கிட்ட தான் கேட்கணும்னு உள்ள போய் ஒருத்தன் கேட்டு வந்தான். சாப்பிட்டு அரை நேரத்தில் வந்துருங்க சார் அப்படின்னா. நான் 1 மணிக்கு வந்துட்டேன். மணி 2 ஆச்சு, 3 ஆச்சு, 5 ஆச்சு, 8 மணி ஆச்சு சார். 8 மணிக்கு வெளியே வந்து சார் போட்டோ மட்டும் கொடுத்து போறீங்களா அப்படின்னு சொன்னான் சார். ஒரு போட்டோ கொடுக்கறதுக்கா சார் காலையில் 8 மணில இருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் நான் பகல உட்காந்துருக்கேன்? ஒரு அடிப்படை மரியாதை இல்லையா சார்? ஒரு மனுஷங்கிட்ட ஒரு நடிகன் கிட்ட எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறத நீங்க முதல்ல கத்துங்க சார். நடிகன்னு விடுங்க சார், சக மனுஷனை எப்படி மதிக்கணுங்கிறத கத்துக்கங்க சார். நெக்ஸ்ட் ஆடிஷன்.
என் சொந்த ஊரு. என்னால போக முடியல. 7 வருஷத்துக்கு மேல ஆகுது. என்னால போக முடியல. எவ்வளவு அழகான ஊரு தெரியுங்களா? எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கும். சில்லுன்னு காத்தடிக்கும். இன்னும் என் ஊரு என் கண்ணை விட்டு விலகவே இல்லை. நான் நின்னா, நடந்தா, படுத்தா, தூங்குனா, இன்னும் என் ஊரு என் கண்ணுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. எங்க ஊரு ஆத்தங்கரையில இந்த படித்தரை, சறுக்க, கம்மாங்கரை, குளம் நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னாலதான் அங்க போக முடியாது. என்னை யாருமே நம்பல. என் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட நல்லா எனக்கு பெரியவங்க, சித்தப்பா, பெரியம்மா, அண்ணா, அக்கா, என்னை யாருமே நம்பல. ஏன் என் மேல பாசமா இருக்கு. எங்க அப்பா அம்மா கூட என்ன நம்பல. என் தங்கச்சி என்ன நம்பல. என் மாமா என்ன நம்பல. என்னை யாருமே நம்பலங்க. யாருமே நம்பல. என் வாழ்க்கையில அத்தனை அனுபவமும் என் கிராமம் தான். நான் கத்துக்கிட்ட எல்லா விஷயமும் என் கிராமத்துல இருந்தா கத்துக்கிட்டேன். சொந்த ஊர் தான் நான் படிச்ச பள்ளிக்கூடம். அப்பயும் ஒருத்தர் கூட என்ன நம்பல. நான் எல்லாத்து மேல எவ்வளவு அன்பு தெரியுமா வச்சிருந்தேன். இப்போ வச்சிருக்கேன். நான் அங்க போக மாட்டேங்க. உங்களுக்கு வேணும்னா என்னை தேடி வரட்டும். நான் அங்க போக மாட்டேன். கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காதா? இல்ல நடக்கும். ஆனா நான் அங்க போக மாட்டேன். நான் போகவே மாட்டேன். என்ன கேவலமான உலகம். நான் எப்ப போவேன்னு காத்திருக்கு. நான் கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆளா வருவேன். நீங்க எல்லாரும் பார்க்காத போறீங்க. கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆளா வருவேன். ஆமா, என்ன அசிங்கப்படுத்தின அத்தனை பேர் முன்னாடி போய் நின்று ஜெயிச்சு காட்டுவேன். இல்ல அவங்கள வெறுப்பேத்த இல்ல. இது போல என்ன மாதிரி வரவங்க யாரையும் அவங்க அப்படி சொல்லக்கூடாது. அதுக்குதான் வெறுப்பேத்தலாம் கிடையாது. அதுக்கு நான் ஜெயிக்கணும். ஜெயிக்கலனா உறுதியா இருக்கணும். நான் அந்த ஊருக்கு போகவே கூடாது. ஆமாங்க, போக மாட்டேன். கண்டிப்பா போக மாட்டேன். எல்லா இடத்தையும் வாழ முடியுங்க. ஏன் அங்க போனா மட்டும்தான் வாழ முடியுமா என்ன? அப்படிலாம் இல்ல. அதோட அழகான ஊர்ல இருக்கலாம். ஆனா என்ன, அடிக்கடி என் ஊரு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். அவ்வளவுதானே, போகட்டும். ஏங்க, இப்ப நல்ல நண்பர்களோட பழகிட்டு நாளைக்கு வேற இடத்துல போயிருக்கலாம்ல. நெக்ஸ்ட் ஆடிஷன். இன்னைக்கு படத்துக்கு போலாமா? படத்துக்கா? டிக்கெட் ரொம்ப யோசிக்காத, கூப்பிட்டு போ. இல்லடா மச்சான், நான் வாடகை கொடுக்கணும்டா. ஆடை என்ன கூடடா? என்கிட்ட 2500 தான் இருக்கு. என்னடா மச்சான், நான் வாடகை கொடுக்கணும்டா. எப்ப வீட்டுக்கு போறோம் அவசர வைஃப் ஒரு மாதிரி மாறும் பாக்குறாடா. அசிங்கமா இருக்குடா. வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கவேண்டா. உன்னதான் இப்ப காசு இருக்குல்ல, செலவு பண்ண. நானே கடன் வாங்கிட்டு அந்த வாடகை கொடுக்க. என்னடா மச்சான், நான் கொடுக்கணும்டா. என்னடா எப்ப கேட்டாலும் 3 மாசம் வாடகை தரல, 4 மாசம் வாடகை தரல. என்னடா என்னடா
போட்டு இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? டேய் என்கிட்ட காசு இல்லப்பா. வாடே. நான் கடன் வாங்கிட்டு வாடகை கொடுத்த. எப்ப வீட்டுக்கு போறோம்? ஹவுஸ் மாதிரி கேள்வி கேக்குறானா? கேவலமா இருக்குடா. டேய் உன் பிரச்சனை எங்களுக்கு தேவையில்ல. படத்துக்கு கூட்டிட்டு போற. இன்னைக்கு நீ தான் செலவு பண்ற. அவ்வளவுதான். ஏய் மச்சான் புரிஞ்சுக்கோடா. ஹவுஸ் இருந்து என் ரூமுக்கு வந்து அவன் கூட்டு வந்து ஏன் கூட்டு போறானா மச்சான்? ஹவுஸ் ஓனர் வந்து போட்டு மேல அவரு போட்டு போறாரா? டேய் தாப்பா போட்டு கூட்டு கூட்டும்ல. அத இன்னொரு கூட்டு போறானா மச்சான்? என்னடா இது டேய்? பைசா போட்டு வந்துடா. மச்சான் கூட்ட போற. நான் என்ன பைசா போறேன்? ஏன் அவசரம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நாய். ஏய் நாய்ங்கன்ற காசு கட்டா மட்டும் கொடுக்க முடியாது. நாய்ங்கன்ற ஏமாடா? என்னடா சொல்லுங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டா? இப்படி பேசுறது சங்கடா? யாரடா? அப்பா போ. புரிஞ்சுக்கோடா. என்னடா புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு படத்துக்கு போறோமா இல்லையா? சரக்கு அடிச்சாருடா. எனக்கும் தாண்டா குடிக்கணும் படம் பார்க்கணும் ஆசை இருக்கு. அப்ப எடு காசு எல்லாம் போடா. அது அப்போடா. இப்ப இல்ல. எப்பவும் கூட சேர்ந்துரும். அப்படின்னு என் பாக்கெட்ல காசே தங்க மாட்டேங்குதுடா. வீட்டுக்கு காசு கொடுக்க முடியல, வாடகை கொடுக்க முடியல, எதுவுமே என்னால பண்ண முடியலடா. நான் திரும்பி நல்ல ஒரு பொண்ணு நினைக்கிறேன்டா. எப்படிடா சாமிடே? அது எப்படிடா? நீ குடிக்கும் போது நாங்கெல்லாம் உனக்கு வாங்கி தந்தப்போ உனக்கு இனிச்சுது. இப்ப எங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுக்கணும் கசக்குதா? என்ன வார வார நொட்டை கதை சொல்லிட்டு இருக்க? என்னடா உன் கதை? டேய், நீ போய் அந்த வார்த்தை. ஏய், என்னடா வார்த்தை? என்ன வார்த்தை? அவன் அப்படி சொல்லிட்டானா உடனே நெஞ்சில் கை வைப்ப நீ. அவன் அப்படிதான் என்ன பண்ணல? நீலாம் ஃப்ரெண்ட்ஸாடா? நீலாம் ஃப்ரெண்ட்ஸா? புரிஞ்சுக்கோ, நான் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுடா. ஃப்ரெண்ட்ஸுங்கடா புரிஞ்சுக்கணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே என் மனசு லைஃப்ல வந்து ஏன் அவ்வளவுதான். காசு 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 காசுக்காக இப்படி அலைறீங்களா? கேவல காசுக்காக இப்படி அலைறீங்களா? பணம் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? பணம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் தீர்மானிக்குதா? அசிங்கப்படுத்துறீங்களா? அசிங்கப்படுத்துறீங்களா? காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல டார்ச்சர் பண்றீங்க நீங்க. இனிமேல் எவனாச்சும் லைஃப்ல வந்தீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோடா. எவனாச்சும் லைஃப்ல வந்தீங்க அவ்வளவுதான். நான் எவ்வளவுதான் திருந்தி நல்ல ஒரு போன் பார்த்தாலும் எவ்வளவு விட மாட்டேங்கிறீங்களா? புரிஞ்சிச்சு, எல்லாம் புரிஞ்சிச்சுடா. காசு இருக்க வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லைனா அவ்வளவுதான். அப்பா இதெல்லாம் கோபுரத்துக்கே கொண்டு போய் வச்சாலும் குப்பைக்கு தானே போறீங்க. குப்பைக்கு தானே போறீங்க. வெளிய எவனாச்சும் லைஃப்ல வந்தீங்க அவ்வளவுதான். நான் யாரையும் ஹேட் பண்ண நினைக்கல. என்னன்னா நல்லவனாக நினைக்கிறேன். ஆனா மத்தவங்க என்ன அப்படி நினைக்கிறது இல்ல. Let's start, son. இங்க புதுமை நடிகர்கள்லாம் யாரெல்லாம் இருக்கீங்க?
வந்து கேளுங்களா? வாங்க. வா தம்பி. சரிங்க. பாருப்பா. முன்னாடி கை வைங்க. அப்படியே இருக்கா? தம்பி நீ வர வரை வந்து உட்காரு. மிச்சப்படாதப்பா. வாப்பா. எப்படாதா? இதுல காலை வச்சுக்கோ. ஓகே உங்களுக்கு சரி வந்துட மாட்டீங்க. டேய் ஆடுங்கடா ஆடுங்கடான்னு. டேய் ஆடு. காலங்காத்தால கடுப்பேத்தாத. கேமரா வை. இன்னைக்கு 15 சீன் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். புரியுதா? போ 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 எல்லாத்தையும் போய் ரெடி பண்ணு போ. அவனை வெளியே வெயிட் பண்ண சொல்லு. ஆமா நான் சொல்லும் போது உன்னை அனுப்பு. டேய் அவன் வெளியே வெயிட் பண்ண சொல்றான். டேய் அப்படி இந்த ஹீரோயினை சார் சீக்கிரமா ரெடி பண்ண சொல்லு. டேய் பண்ணாடு பரதேசி நான் வந்துட்டேன். இன்னும் டிஃபன் சாப்பிட்டு இருக்கியா? இவன் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? டேய் அந்த மேக்கப் பண்ண என்ன பண்றான்? அவன் சீக்கிரமா ரெடி பண்ணி அனுப்ப சொல்றா. டேய் காலங்காத்தால 9 மணி ஆகுது. இன்னும் ஒரு செகண்ட் இருக்குடா. புரியல என்னது? சாட்டா சாட்டா பத்தி எனக்கு தெரியும். நீ இதுக்கு முன்னாடி எத்தனை படம் பண்ணங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. இங்க நான் கொடுக்குற காசுக்கு எனக்கு வேலை செய்யணும். புரியுதா? ஓ எல்லாத்தையும் ரெடி பண்ணு போ. ஏய் அந்த ஹீரோயின் எங்க போனா? ஏய் இங்க வா இங்க வா. வாமா வா. ஷாட் நடக்குது நடக்காத. இப்ப அப்படியே அண்ணனோட போட்டு நீ பாம்பேல இருந்து நடந்து வந்ததெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. இங்க ஷாட் நடக்கணும். புரியுதா? ஓ சீக்கிரமா போய் ரெடி ஆகும் போ. டேய் நீங்க நாங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இருக்கீங்க. இப்ப உங்க எல்லாருக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் சேர்ந்து ஏன் உயிரை வாங்குறீங்களா? குடுக்குற காசு பொழுத வேலை செய்து விடுவாடா உங்களுக்கு தெரியாது. நான் யாரு தெரியுமா? நான் யாரு? எத்தனை படம் பண்ணிருக்கேன்? இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல? கவனி. இது என்னுடைய 16வது படம். இங்க கவனிடா. இது என்னுடைய 16வது படம். 12 படம் சூப்பர் ஹிட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். தெரியுமா? தெரியுமா? எல்லா ரோலையும் எடுத்து என்னால பண்ண முடியும். டைரக்டர் அவருக்கு முன்னாடி 16 வேலையும் பார்த்துட்டு தானே இங்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு வேலை கொடுத்தா ஏன் உயிரை வாங்குறீங்களா? ஆர்ட் செட் லைட் கேமரா வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இங்க டைரக்டர் ஆயிருக்கேன். என் பொண்டாட்டி ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை பார்த்தா. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அவளுக்கு இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. கம்போஸ் பண்ணி பாட்டு எழுதி மியூசிக் போட்டு எல்லா வேலையும் பார்த்திருக்கேன். 16 படத்துக்கு. அதுல 12 படம் சூப்பர் ஹிட். புரியுதா? புரியுதா? ஓ எல்லாத்தையும் போய் ரெடி பண்ணு. பாரு ஒழுங்கா பண்ணல பேக்கப் பண்ணிட்டு கிளம்ப சொல்லிடுவேன். புரியுதா? சாத்திடுவேன். போய் ரெடி ஆகுங்க. இருந்து பண்ணால பறந்துச்சுங்களா? எல்லாம் உயிரை வாங்குறீங்களா? எல்லாம் ரெடியா? ரெடியா? ஷாட் போலாமா? வா. கேமரா ரோலிங் ஆக்ஷன். கட். ஒழுங்கா பண்ணுடா. கேமரா ரோலிங் ஆக்ஷன்.
ஃப்ரெண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? டிவி நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்டு செம டேலண்டவன், சரியான ஆக்ட். ஹீரோ சான்ஸ்க்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணும், ரொம்ப நாள். கடைசியா அது அவனுக்கு கிடைச்சது. ஆனா படம் பெரிய ஃப்ளாப், சரியா போல. ஆனா அது அவனால கிடையாது, அவனுக்கு தெரியும் இது போல ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்காதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் உடம்பு இருக்க கண்டிஷனுக்கு குடிக்க கூடாதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா குடிச்சான், செம்மையா குடிச்சான். எப்பவும் குடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா அவனு எப்பவும் ஒன்னாதான் இருப்பான், சேர்ந்துதான் குடிப்போம். நான் அப்பா அளவு குடிக்க மாட்டேன். ரொம்ப பயமா இருக்கு. எங்க என் ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடந்துருமோன்னு. எவ்வளவோ நாள் போயிடுச்சு, எவ்வளவோ வருஷம் போயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் எதுவுமே நடக்கல. நான் ஒண்ணுத்துக்கும் உதவாதவன் ஆயிட்டேன். ஃப்ரெண்டோட லாஸ என்னால தாங்கிக்க முடியல. இதோட எப்பவும் ஒன்னாதான் இருப்போமா, அவளா தாங்க முடியல. அதனாலதான் திரும்பவும் பிடிக்க ஆரம்பிச்சு. அதனாலதான் திரும்பவும் பிடிக்க ஆரம்பிச்சு. முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குமா, நாளைக்கு காலையில நான் கால் பண்றேன். புரியுதுமா, எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குமா, நான் காலைல கால் பண்றேன், வேலையா இருக்குமா. புரியுதுமா, ப்ளீஸ்மா. சொல்லிக்கிட்டே இருக்க, நீ திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? 5 வருஷமா டெய்லி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கமா நீ என்ன? ஃபர்ஸ்ட் வேற ஒருத்த கூட என்ன கம்பேர் பண்றது நிறுத்து முதல்ல. ஏமா ஊர்ல அவன் வேலைக்கு போறான், அவன் சம்பாதிக்கிறான், அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்றீங்க. ஏன் நம்ம பக்கத்து வீட்டு சேகரன் மகன் 10 வருஷமா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊர்ல போய் படிச்சுட்டு இருக்கானே, அவனுக்கு நல்லா காசுலாம் அனுப்பிச்சு விட்டு சோர்லாம் போட்டு இது பண்றாங்கல்ல, அவன் 10 வருஷமா எப்படி கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு போராடிட்டு இருக்கானோ அது மாதிரி தான் நானும் 10 வருஷமா சினிமாக்காக உழைக்கிறேன். எப்படி இருந்தாலும் போராடி ஜெயிப்போமா நானு. அது உனக்கு புரிய மாட்டேங்குதுமா. நானா அழுதாலே எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. எல்லாம் யார் அழுதாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. இடை காலையில கால் பண்றேன். இடை சீக்கிரம் செத்துருவான், சீக்கிரம் செத்துருவான்னு அது பேசிக்கிறான். அதுவும் ஏன் முன்னாடியே பேசிக்கிறான். யாரும் ஒண்ணும் பேசலாம் வேணாம், எனக்கே தெரியும் சீக்கிரம் செத்துருவான்னு எனக்கே தெரியும். இப்படி தடம் தடம் என்ன நினைச்சு நினைச்சு நான் சாவருக்கு ஒரே அடியா செத்துட்டேன்னா அது எல்லாம் முடிஞ்சு போயிடும். எல்லாம் என்ன நினைச்சு எனக்கு அழுக கூட வரதில்லை, பழகி போச்சு. நைட்ல போய் படுத்தா கண்ட மூடுனா சினிமா பப்ளிசிட்டி அப்படியே வரும். கண்ணை திறந்தா எதுவும். ஆனா ஒண்ணு எனக்கு இப்பதான் புரியுது. என் ஃப்ரெண்டு மாதிரி நான் குடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அவன மாதிரி நானும் அப்படியே வீணா போக வேண்டியதான். என் வளர்ச்சியை தடுக்கிறதே இதுவாதான் இருக்கு.
தினம் தினம் குடிச்சுக்கிட்டு அதை நான் இப்பதான் ரியலைஸ் பண்றேன். என் வாழ்க்கையில் இனிமேல் வேணும், இனிமேல் வேணும். அப்படியே நானும் குடிச்சிட்டே இருந்தா அவன மாதிரி அனாதையா அப்படியே போக வேண்டியதுதான். கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாம என் வாழ்க்கையில இனிமே இது வேண்டாம். உடம்ப நல்லா ஆரோக்கியமா பார்த்துக்கணும். இனிமே என் உடம்பு என் மனசு எல்லாத்தையும் நான் ஆரோக்கியமா வச்சுக்கணும். இனிமே இது வேணும். நாளையில இருந்து கண்டிப்பா குடிக்க மாட்டேன். நாளையில இருந்து கண்டிப்பா உண்மையா வேலை செய்யும். நெக்ஸ்ட் ஆடிஷன். ஆடிஷன் முடிஞ்சது. நான் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்ட போய் ஷூட்டிங் போய் அது மாதிரி பண்ணி காட்டா ஒரு பாடி லாங்குவேஜ்ல நான் ஒரு போன வாரம் நினைக்கிறேன் அந்த டிபார்ட்மெண்ட் விளம்பரம் இருக்குல்ல அந்த விளம்பரத்துக்கு ஷூட்டிங் போயிருந்தேன். காலையில போகும்போது எங்க அப்பாட்ட சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு போனேன். போயிட்டு சாயங்காலம் ஒரு 7 மணி ஆயிடுச்சு. முடிச்சுட்டு அங்க இங்க போயிட்டு வந்து ஒரு 7 ஆயிடுச்சு. அவன் தூக்குறான். வர்றான் இங்கிட்டு போறேன் 7 மணி 8 மணி ஆயிடுச்சு. கரெக்டா வரேன். டிவில ஓடிட்டு இருக்கு. அப்பா இல்லடா நானும் அவங்க பாத்துட்டேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா கேட்டேன் எப்படி பாருங்க யோசிச்சுட்டு அதான் இருந்தது. இந்த உள்ளே ஒரு பொம்மை இருக்குல்ல அதை வாங்கி வீட்டுல விட்டு அதுவே பெயிண்ட் அடிச்சிருமான்னு கேக்குறாரா? அந்த உருண்டை நீல அந்த படத்துக்கு நான் ப்ரீவியஸ் ஷோக்கு போயிருந்தேன். ஸ்பெஷல் ஷோ எங்களுக்குலாம் போட்டு போயிட்டு எல்லாருமே படம் போட்டு காமிச்சாங்க. அது வந்து படம் முடிஞ்சது எல்லாத்தையும் ஃபீட்பேக் கேட்டேன். எல்லாரும் ஒவ்வொரு ஃபீட்பேக் சொன்னாங்க. நானே நல்லா இருக்கு சொன்னேன். கடைசியில் ஒரு வயசான தாத்தா அப்படி மாதிரி இருக்கு. அடிக்கடி ஷூட்டிங் இப்ப சமீபத்துல ஒரு அண்ணன் என்ன வந்துட்டு ஒரு ஆடிஷன் கூப்பிட்டாரு. இல்லைன்னு சொல்லிட்டேன். அது கார்த்தியோட படம் சொன்னாரு. அதான் வரலன்ட்டு வந்து ஆல்ரெடி கார்த்தி தான் ஹீரோன்னு முடிவாயிடுச்சு. சூப்பர் ஸ்டார் Bravo!
பத்ரா Minus